Hi guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம மாம்பழ பருப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் தேங்காய் பூ பருப்பி போட்டிருக்கேன். இது அதே மாதிரி தான் நான் மாம்பழத்தை சேர்த்து நான் செஞ்சுருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. குறைவான பொருள் ஆனால் அருமையான ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இப்போ ட்ரை கோகோனட்டு இல்லைன்னா ப்ரெஷ் கோகோனட் எடுத்துக்கிறோங்க. இது ஒரு பேக்கெட்டு 100 கிராம் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஒரு 80 கிராம் இல்லை 60 கிராம் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் ஒரு கப்பு மாம்பழம், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பால், அதை போட்டு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அரைச்சிக்கிறோங்க. ஒரு பெரிய மாம்பழம் எடுத்துக்கிறோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கிறோங்க. காய வச்சுக்கிறோங்க. எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊற்ற வேணாம். ஒரு கப்பு மாம்பழ பொரி போடுங்க. அந்த மாம்பழ சதையை ஃபுல்லாக அரைச்சோம்னா அதை போட்டு ஒரு 100 கிராம் சீனி போடுங்க. சீனி போட்டு சீனியும் அந்த மாம்பழமும் நல்லா ஒன்றாகி மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பிசு தன்மை வரணும். ஒரு 5 நிமிஷம் மெதுவான தீயில வச்சு குக் பண்ணுங்கள். அப்புறம் ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுங்க. ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க. அதையும் போட்டு கிண்டுங்க. அப்புறம் ஃப்ரெஷ் கோகோனட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சட்டியில் வச்சு லேசாக ஈரப்பசத்தை காய வச்சுட்டு நீங்கள் போடுங்க. 60 கிராம்லேருந்து 80 கிராம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். நம்ம ஒரு கப்பு மாம்பழம் இதுக்கு இது போதும். ரொம்ப போட்டால் தேங்காய் பூவாக தான் இருக்கும், நம்மளுக்கு மாம்பழத்தோட ரசனை வராது. அதனால் கொஞ்சம் தேங்காய் பூ குறைச்சே போடுங்க. இது நான் 60-70 கிராம் கோகோனட் போட்டிருப்பேன். அதாவது அந்த ஒரு கப்பு மட்டும் போட்டேன். 100 கிராம் பேக்கெட்லேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்பூனு பட்டரா நெய்யை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுங்க. இது வேணுண்டா போடலாம், இல்லைன்னா தவிர்த்துக்கிறலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம இது போட்டோம்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், அதனால் போடுறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாம் வெந்துருச்சு. இப்போ மெதுவான தீயில தான் வச்சு நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே ஒன்று திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிட்டு எந்த இதில் நம்ம கொட்டி 2 ஹவர் வைக்க போகிறோமோ அதில் நெய் தடவிக்கிறேங்க. நெய்யை பட்டரை தடவிக்கிறேங்க. அதுக்கு மேலே இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எதில் கொட்டி ஆற வைக்க போகிறோமோ அதில் ஒரு பட்டர் பேப்பரை நான் போட்டிருக்கிறேன். ஃபுல்லாக கூட நீங்கள் பட்டர் பேப்பர் போடலாம், அது உங்களோட விருப்பம். அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யே இல்லைன்னா பட்டர் ஏதாவது தடவிக்கிறேங்க. எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடணும். இப்போ நல்லா அமுக்கி விடுங்க. நல்லா அமுக்கி விட்டுட்டு உங்கள் வீட்டில் என்ன பருப்பு இருக்கோ அதை நீங்கள் பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பருப்பு வகையில்தான் நீங்கள் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பை போட்டுறாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாதாம், முந்திரி, என்ன உங்கள் வீட்டில் நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சாப் பண்ணி போடலாம். அதுக்கு மேலே உங்கள் குட்டீஸ்கள் அதை விரும்பலை அப்படின்னா நீங்கள் தூள் பண்ணி கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி வெறும் பாதாமை மட்டும் பொடிசாக செதுக்கி போடுறேன். இப்போ நம்மகிட்ட இருக்கிற நட்ஸை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு விட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அப்போ வச்சு இது ஒரு அழகுக்கு தான் நம்ம செய்கிறோம். உங்கள் குட்டீஸில் இதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்ருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, இதே பாதாம் என்ன செய்யுங்க, தூள் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் பருப்பியை கிண்டி அடைக்க போகிற நேரத்தில் 2 ஸ்பூனை உள்ளுக்குள்ளே போட்டு கிண்டி விட்டு வச்சுருங்க. முடிஞ்சிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், குட்டீஸுகளுக்கும் தெரியாது. இப்போ வாங்க ஒரு சின்ன பிரேக். இப்போ கரெக்டாக 1 மணி நேரத்துலேயே நான் கட்டிங் பண்ணிட்டேன். 2 மணி நேரம்லாம் வைக்கலை, 1 மணி நேரத்துலேயே கட்டிங் பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள், கரெக்டாக 1 ஹவர் தான் ஆகுது. ஆனால் நல்லா இறுக்கமாக நல்லா ஆயிடுச்சு. நீங்கள் 2 மணி நேரம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு கட்டிங் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி பருப்பி வாழைப்பழத்தில் செய்யலாம், மாம்பழத்தில் செய்யலாம், பலாப்பழத்தில் செய்யலாம். உங்கள் வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்கள் குட்டீஸுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.